பார்த்தீங்கன்னா ரொம்ப இருட்டடிச்ச மாதிரி இருக்குங்க. அதனால லைட்லாம் கொடுக்கும்போது நமக்கு ஒரு ஒரு பாசிட்டிவ் ஃபீல் அந்த மாதிரி வர மாதிரி சான்ஸ் இருக்கும் இல்லைங்களா? அதுக்கு தான் நம்ம லைட் கலர்ஸ் கொடுத்துருப்போம். மோஸ்ட்டாக கீழ் பெட்ரூம் ஃபுல்லாகவே நாங்கள் வந்து லைட் கலர்ஸில் கொடுப்போம். எங்கள் ரூம் லைட்டாக டார்க் ஆகமாக இருக்குது, அவங்க லைட் கலர்ஸ் கஸ்டமர்ஸ் அசஸ் பண்ணுவோம். அழகாக டபுள் டோரில் ஒரு கிளாஸ் டச் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஃபோல்டிங் நம்ம தேவைப்படும் போது விட்டு பண்ணிக்கலாம். இங்கே செப்பரேட்டாக வாட்ச் பண்ணும்போது விண்டோ ஓப்பன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. அதுக்கு என்ன வச்சிருக்கேன் எனிதிங் எனிவன் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஆக்சுவலாக ஒரு ஹவுஸ் அதோட சர்வ்ஸ் இங்கே மேலே பேக்கு. இந்த ஏன் அந்த ஓப்பனிங் எதுக்கு கொடுத்துருக்கோம்னா இங்கே காட்டு போடுவாங்க. எங்கள் காட்டு போகும்போது ப்ளக் பாயிண்ட் இருக்கிறதால ஒரு சார்ஜரோ ஒரு டேப்லெட்ஸு மொபைல்ஸு வாட்டர் கேன் இது மாதிரி அதில் வச்சுக்கலாங்க. ஆனால் ஃபுல் கபோர்டு வரும்போது இடி பண்ணிக்கலாம். கஸ்டமர்ஸாக இருக்கனால இந்த ஓப்பன் ஸ்பேஸ் விட்டுருக்கோங்க. உங்கள் ரூம் சின்னதாக இருக்கும்போது அங்கே என்ன காம்பேக்டாக பண்ண முடியுமோ அதை பண்ணிடுங்க. இந்த ஃபுல் வியூ பாருங்க நல்லா இருக்கும். அப்படியே லாஃப்ட் நம்ம முதல்ல ஒன்றுனா நம்ம வீடு பார்த்தீங்கன்னா 9 feet 9.5 feet 10 feet சீலிங் போடுவாங்க. அந்த 10 feet சீலிங் பண்ணும்போது ரூம் சின்னதாக இருக்கும்போது ரூம் சைஸ் சின்னதாக இருக்கும்போது சீலிங் ஹைட்டு கம்மியாக இருக்கும்போது ரூம் ரொம்ப சின்னதாக இருக்கும், ரொம்ப இருக்கிற மாதிரி இருக்கும். அங்கே காட்டு போடும்போது 6 இல்லை 6 காட் போடும்போது வாட்டர் பண்ணும்போது இந்த வீர இருக்கும்போது ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கு. இடம் இருக்கோ நிற்கிறதுக்கோ ஸ்பேஸ் இருக்காதுங்க. நம்ம காற்று மூச்சு விடவே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால நம்ம சீலிங் ஹைட் எவ்வளோ ஹைட் பண்றோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஹேண்ட் யூட்டிலைசேஷன் வரும்போது உங்களுக்கு நல்லா ஃப்ரீயா இருக்கும்.